அன்று மாலை சுபஸ்வினி வீட்டிற்குள் நுழையும் போதே ஒரு ஆண் குரல் கேட்டது. யார் வந்திருப்பா என்று யோசித்தபடி உள்ளே சென்றாள் அஸ்வினி. வா அஸ்வினி என்றார் வசந்தா. அங்கே வரவேற்பு அறையில் விகாஸ் அமர்ந்திருக்க அவனை அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை. அவனோ அவளை பார்த்ததும் என்ன பேசுவதென்று புரியாமல் முழித்தான். யார் இது என்றான் பார்வையால் வசந்தாவிடம். இவனை யாருன்னு தெரியலையா என்றபடி வந்தாள் தேஜஸ்வினி. தெரியலையே என்றான். நம்ம கூட 5th வரைக்கும் படிச்சான் என்றான். அவனை உற்று பார்த்த சுபஸ்வினிக்கு அப்பொழுதும் அடையாளம் தெரியவில்லை. என்னோட ஃப்ரெண்டு விகாஸ், எப்ப பார்த்தாலும் உன்னை முறைச்சிட்டே இருப்பானே அவன்தான் என்றாள் தேஜு. இப்பொழுது ஞாபகம் வந்தது சுபஸ்வினிக்கு. பள்ளியில் இருவரும் வேறு வகுப்பில் படித்தனர். வசந்தா எவ்வளவு சொல்லியும் ஒரே வகுப்பில் படிக்க மறுத்துவிட்டாள் தேஜு. சுபஸ்வினிக்கு சங்கீதாவும் மந்த்ராவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்பதைப் போல தேஜஸ்வினிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் விகாஸ். ஆனால் 5ஆம் வகுப்பிற்கு மேல் காணாமல் போய்விட்டான். வேறு பள்ளிக்கு சென்றதை கூட யாரிடமும் சொல்லவில்லை. தேஜஸ்வினிக்கு பிடிக்காத எதுவும் அவனுக்கும் பிடிக்காது அந்த சிறு வயதில். அந்த வகையில் சுபஸ்வினியும் அவனின் எதிரி வட்டத்திற்குள் வந்துவிட்டாள். மொத்தத்தில் இரட்டை சகோதரிகள் இருவருக்கும் தனித்தனி நண்பர் பட்டாளம். இவர்கள் சும்மா இருந்தாலும் அவர்கள் மம்பை இழுத்து விடுவார்கள். சுபஸ்வினி அப்பொழுது புன்னகை முகமாகவே இருப்பாள். சிறிது யோசனைக்கு பின் வா விகாஸ் என்றாள் சுபஸ்வினி. சாரி சுபா, அப்போ ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா உன்னை ரொம்ப டீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நாம சின்ன பிள்ளைத்தனமா இல்லை, எல்லோருமே சின்ன பிள்ளைங்க தான். எவ்வளவு முறைச்சிக்கிட்டாலும் முட்டிக்கிட்டாலும் மனசுக்குள் எந்த வஞ்சமும் இருந்ததில்லை, எந்த பேதமும் இருந்ததில்லை. அதனால இப்போ சாரி கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை என்றாள் சுபஸ்வினி. அவள் பேசுவதை கேட்ட தேஜுவுக்கும் தான் மயக்கம் வந்தது. இவ்வளவு வார்த்தை சேர்த்தாற் போல பேசி பல நாட்களுக்கு பின் இப்பொழுதுதான் கேட்கிறாள். நீயாவது 5th போயிட்ட விகாஸ். ஆனா நான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அவளை விரோதியாக தான் பார்த்துருக்கேன். எவ்வளவு செல்ஃபிஷா பிஹேவ் பண்ணியிருக்கேன்னு நினைச்சா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு என்றாள் தேஜஸ்வினி. அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல, விடு அந்த பேச்சை என்றாள் சுபஸ்வினி. ஆமா, சங்கீதாவும் மந்த்ராவும் எப்படி இருக்காங்க என்றான் விகாஸ். மந்த்ராவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. சங்கீதாவும் நானும் ஒரே ஆஃபீஸ், ரொம்ப நல்லா இருக்கா என்றாள். அந்த சங்கி மங்கி 2 பேரும் என்னை கண்டா கல்லாலேயே அடிப்பாங்க என்று பழசை நினைத்து சிரித்தான் விகாஸ். ஆமா, இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க எப்படி மீட் பண்ணீங்க? எதுக்காக ஸ்கூல் மாறி போன என்றாள் சுபஸ்வினி. அது ஒரு பெரிய கதை. மும்பையில் இருந்து நான் வந்த ட்ரெயினில் தான் விகாஸ் வந்தான். முதல்ல அடையாளம் தெரியாம வாங்க போங்கன்னு ரொம்ப ஃபார்முலா பேசினேன். கடைசியா நான் தெரிஞ்சது இவன் விகாஸ்ன்னு. இவன் பேரை சொன்னப்போ கூட இந்த விகாஸா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சின்ன வயசுல குண்டு குண்டுன்னு இருப்பான், இப்போ ஹேண்ட்ஸமா வேற ஆகிட்டானா, அதான் அடையாளம் தெரியாம போயிடுச்சு என்றாள் தேவஸ்வினி. நான் எங்க குண்டா இருந்தேன், கொஞ்சம் சப்பியா இருந்தேன் என். டேய், அண்ட புழு புழுக்காத, உனக்கு பட்ட பேரே குண்டாதான். கொஞ்சம் சப்பியா இருந்தியா நீ என்று சொல்லி சிரித்தாள் தேஜு. போதும் போதும், வீட்டுக்கு வந்த பையனை இப்படி பேசுறத முதல்ல நிறுத்து. இந்தா விகாஸ், காப்பி எடுத்துக்கோ என்றார் வசந்தா. அம்மா, இவன் தான் குண்ட விகாஸ்ன்னு ட்ரெயினில் முன்னமே தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா வச்சு செஞ்சிருப்பேன். லாஸ்ட் நேரத்தில் தெரிஞ்சதால தப்பிச்சான் என்றாள். ஆரத்து கொஞ்சம் அமைதியா இரு என்றவர், சுபா
உனக்கு காப்பி எடுத்துட்டு வரவாடா என்றார். கொடுங்கம்மா, தலைவலிக்குது என்றாள். ரேகா மிஸ் எப்படி இருக்காங்க விகாஸ் என்றாள் சுபஸ்வினி. அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க என்றான். ரொம்ப வருஷம் ஆச்சுல விகாஸ், எனக்கு ரேகாவை பார்க்கணும் போல இருக்கு. ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் அவங்களுக்கு. அவங்க திடீர்னு ஸ்கூல்ல விட்டு நின்னதும் எனக்கு கொஞ்ச நாள் ஸ்கூல் போகவே பிடிக்கல. அப்படி ஒரு வெற்றிடத்தை அவங்க உருவாக்கிட்டாங்க என்று கவலையுடன் பேசிய வசந்தா சுபஸ்வினியிடம் காப்பியை நீட்டினார். அம்மாவை பற்றிய பேச்சு வந்தவுடன் விகாஸின் முகம் வேதனையை காட்டியது. ஆமா ஆண்டி, நானுமே பழைய அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன் என்றான் மனதிற்குள். இப்போ எங்க இருக்காங்க என்றார் வசந்தா. ஊட்டியில் இருக்காங்க ஆண்டி என்றார். நீயும் ஊட்டி போகணும்னு சொன்னேன், எப்போ கிளம்புற என்றாள் தேஜஸ்வினி. சென்னையில் வேலை முடிஞ்சது தேஜு, நாளைக்கு ஊட்டிக்கு கிளம்பிட வேண்டியது தான் என்றான். ஹே, சூப்பர் சூப்பர் என்றான். அதே நேரத்தில் விகாஸுக்கு ஃபோன் வர, அம்மா தான் கூப்பிடுறாங்க ஆண்டி. நான் இங்கே வரும்போதே அவங்க கிட்ட ஃபோனில் சொல்லிட்டு தான் வந்தேன். இங்கே வந்து உங்களை பார்த்த உடனே ஃபோன் பண்ண சொன்னாங்க, மறந்துட்டேன் என்றவன் ஃபோனை அட்டன் செய்து 2 வார்த்தை பேசிவிட்டு வசந்தாவிடம் கொடுத்தான். ஹலோ ரேகா மிஸ் என்று வசந்தா குரலில் சந்தோஷமாய் பேசிக்கொண்டு நகர்ந்து சென்றார். அவரும் பேச 1000 கதைகள் இருந்தது. அடுத்து என்ன செய்கிறதா பிளான் என்றான் விகாஸ். என்ன பண்ணுறது, வேற வேலை தேடணும் என்றாள் தேஜஸ்வினி. ஏன், என்னாச்சு என்றாள் சுபஸ்வினி. வேலையை விட்டுட்டு தான் வந்தேன், அம்மா தான் விட்டுட்டு வர சொன்னாங்க. இனி வேற கம்பெனி தான், வேலை வேற தான் என்றாள் தேஜஸ்வினி சிரித்து கொண்டே. அவள் வேலையை விட்டுவிட்டு வந்ததே இப்பொழுதுதான் சுபஸ்வினிக்கு தெரியும். எதற்காக வேலையை விட்டாள் என்பதற்கு அவளை காரணம் சொன்ன பிறகு மேலும் எதையும் தோண்டி துருவவில்லை அவள். ட்ரெயின்ல வேற யாரையாவது மீட் பண்ணியா தேஜு என்றாள் சுபஸ்வினி. ஆமா அஸ்வினி, விகாஸ் கூட சேர்ந்து இன்னொரு டெரர் பீஸ் கூட ஜேர்னி பண்ணேன். மாஸ்டர் பீஸ் என்றாள் சிரித்து கொண்டே. ஏன், என்னாச்சு என்றாள் அஸ்வினி. அது ஒரு பெரிய கதை, ஆனா சும்மா சொல்லக்கூடாது. ஆள் சும்மா ஜம்முன்னு இருந்தான் என்றாள் தேஜு. விகாஸ் அவளை முறைக்க அதை பார்த்து மேலும் சிரித்தாள். இன்னைக்கு அவரை ஆஃபீஸில் பார்த்தேன் என்றாள் அஸ்வினி. நீ தான் பார்த்ததில்லையே, அவர் தானே உனக்கு எப்படி தெரியும்? நான் கூட இப்போதானே சொன்னேன் என்றாள் தேஜு. அஸ்வினி உளறி கொட்டாத என்ற மனதில் கடிவாளமிட்டவள், அது எனக்கு எப்படி தெரியும், நீன்னு நினைச்சா என்கிட்ட வந்து பேசினார், அதை வச்சு தான் கேட்டேன் என்று ஒருவாறு சமாளித்தாள். அப்படியா, அந்த சிடுமுச்சு போகிறப்போ சொல்லக்கூட இல்லை, டபக்குன்னு இறங்கி டபக்குன்னு போயிட்டான் என்றாள் தேஜு. நம்மக்கிட்ட சொன்னார் தானே என்றான் விகாஸ். எது, அதுக்கு பேர் உங்கள் ஊரில் சொல்லிட்டு போகிறதா என்று தேஜு நக்கல் அடிக்க, பார்த்தா சிடுமூஞ்சி மாதிரி எல்லாம் தெரியல, நல்லா தான் பேசினார், சொல்லாமல் போனதுக்கு சாரி கூட சொன்னார் என்றாள் சுபஸ்வினி. நீ வேற அஸ்வினி, அவர் பேரை கேட்டதுக்கு எப்படி முறைச்சான் தெரியுமா? அப்புறம் எப்படியோ ஃப்ரெண்ட் ஆகி நம்பரெல்லாம் கூட வாங்கினோம் என்றாள். என்ற சுபஸ்வினிக்கு மனதிற்குள் ஏதோ செய்தது. இதோ நாங்கள் எடுத்த செல்ஃபி என்று தேஜு காட்ட, அதை பார்த்த சுபஸ்வினிக்கு கண்ணை எடுக்க முடியவில்லை. அவன் முகம் ஏதோ ஒரு கோபத்தில் இருந்ததை போன்று இருந்தது. அதற்குள் வசந்தாவும் பேசி முடித்து வந்து விகாஸின் போனை நீட்டினாள். என்னம்மா சொன்னாங்க என்றாள் தேஜு. நம்ம 3 பேரையும் ஊட்டிக்கு கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க என்றார் வசந்தா. ஐ ஜாலி, அப்ப நம்ம ஊட்டி போறோமா என்றாள் தேஜு. உடனே எப்படி போக முடியும்? பென்ஷன் விஷயமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு போயிட்டு வரலாம் என்றார். போங்கம்மா, இப்படிதான் சொல்லுவீங்க, அப்புறம் கூட்டிட்டு போக மாட்டீங்க என்றாள் தேஜு. நான் நாளைக்கு கிளம்புறேன் ஆண்டி, தேஜுவும் சுபாவும் என் கூட வரட்டும்.
நீங்க உங்க வேலையை முடிச்ச உடனே வாங்க என்றாள் விகாஸ். தனியாவா என்று வசந்தா யோசிக்க, ஏன் ஆண்டி, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்றான் விகாஸ் வருத்தமாய். அப்படி இல்லை விகாஸ் என்று அவர் இழுக்க, நான் வரல விகாஸ், நீ தேஜுவை மட்டும் கூட்டிட்டு போ என்றாள் சுபா. நீயும் கண்டிப்பா வரணும் சுபா, அப்பதான் உனக்கு என் மேல கோபம் இல்லைன்னு தான் நான் உறுதி பண்ணிப்பேன் என்றான். ஆமா அஸ்வினி, நாம 2 பேரும் சேர்ந்து போறோம், ஊட்டியை சுத்தி பார்க்குறோம், ஆஃபீஸ்க்கு லீவு சொல்லிடு என்றான் தேஜு. தேஜுவின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சிக்காகவே சரி என்று சொன்னாள் சுபஸ்வினி. சுபஸ்வினியின் முகத்தை பார்த்த வசந்தாவிற்கு இப்பொழுது தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. எப்படியோ அவள் பழையபடி சகஜமாக மாறினால் போதும் என்று நினைத்தார். நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்பணும் என்றான் தேஜு. மார்னிங் கிளம்புறேன், நீங்க ரெடியா இருங்க, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றான். ஓகே டன் என்று தேஜு சொல்ல, அதற்கு பிறகு அவனை சாப்பிட வைத்து அனுப்பினார் வசந்தா. அவரின் மனதிற்குள் ரேகா சொன்ன விஷயம் ஓடிக்கொண்டே இருக்க அவரை நினைத்தும் கவலை கொண்டார் வசந்தா. தேஜஸ்வினி ஊட்டிக்கு செல்வதற்கான ஆயத்த வேலைகளில் இறங்கினாள். அவளையே பார்த்து கொண்டிருந்த சுபஸ்வினி, மும்பையில இருந்து வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஊட்டியா? நாம எப்படி அவங்க வீட்டில் போய் தங்குறது? சங்கோச்சமா இருக்கும் என்றாள் தேஜுவிடம். இதுல என்ன இருக்கு? நம்ம அம்மாவுக்கு அவங்க எவ்வளவு க்ளோஸ், என்ன காரணம்னு தெரியல, அவங்க சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை பார்க்க பிரியப்படுறாங்க. நம்ம அம்மாவும் எங்க போறாங்க வராங்க, இதை சாக்கா வச்சு அவங்களுக்கு ஊட்டியை சுத்தி காட்டியது மாதிரியும் ஆயிடும், அவங்களும் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணது மாதிரியும் ஆகிடும், நாமளும் என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும் என்றான் தேஜஸ்வினி. சுபஸ்வினி அமைதியாக இருக்க அவளின் முகத்தையே பார்த்தவள் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. அவளின் கீழ் அமர்ந்து சுபஸ்வினியின் கைகளை பிடித்து கொண்டாள். நானும் உன் கூட சேர்ந்து எங்கேயுமே போனதில்லை, மற்ற ட்வின்ஸ் மாதிரி நம்ம ஒரே கலர் ட்ரெஸ் எல்லாம் விவரம் தெரிந்து போட்டதில்லை. இப்படி எத்தனையோ சொல்லலாம். நம்ம நிறைய மிஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியும் அம்மா நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. அப்புறம் நாம் நினச்சா கூட இப்படி இருக்க முடியாது. நான் தொலைச்ச சந்தோஷத்தை எல்லாம் அதுக்குள்ள அனுபவிச்சு முடிக்கணும் என்றால் கண்களில் கண்ணீருடன். இதுக்கு எதுக்கு கண் கலங்குற? கண்டிப்பா போகலாம், நானும் போய் பேக் பண்றேன் என்றாள் சுபஸ்வினி. அடி பாவி, நான் பக்கமா டைலாக் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா சட்டுன்னு சொல்லிட்டு பட்டுன்னு எழுந்திரிச்சிட்ட என்றாள் தேஜு. அப்புறம் என்ன பண்ண சொல்ற? நானும் உன்ன மாதிரியே பேசினா நீ இன்னும் ஃபீல் பண்ணுவ, அதான் அவாய்ட் பண்ணேன் என்றாள் சன்னமாக சிரித்து கொண்டே. அவளின் வார்த்தைகளில் அவளை பாசத்துடன் அணைத்து கொண்டாள் தேஜு. அங்கே நட்சத்திர ஹோட்டலில் பால்கனியில் நின்று இருளை வெறித்து கொண்டிருந்தான் ஜீவமித்ரன். அவன் தொலைந்த ஞாபகங்களும் உறவுகளும் அவன் கண்ணுக்கு கிடைக்காமல் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தது. தேடி வந்த வேலை முடியாமல் இருக்க அதற்குள் ராணியம்மாள் மும்பையில் தன் பங்கு ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டிருந்தார். பாட்டிக்கும் பேரனுக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு அங்கு நேசன்தான் அல்லாடி கொண்டு இருந்தார். பாட்டியின் குணத்திலேயே மகனும் இருந்ததாலோ என்னவோ அவரால் சமாளிக்கவே முடியவில்லை. போதாத குறைக்கு லக்ஷனா வேறு அவனை பின்தொடர்ந்து அவனுடைய தகவல்களை ராணி அம்மாளுக்கு தெரிவித்து கொண்டிருந்தாள். விவாகரத்து வாங்கியும் விடாமல் துரைத்து கொண்டிருந்தாள். அன்று கல்யாண நாள் அன்று நடந்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது. மாப்பிள்ளையின் அறைக்குள் வந்த ஜெனி, என்னடா பொண்ணு மாறி இருக்கு என்றாள். என்ன கிண்டலா? அதே பொண்ணுதான்,
அவ எங்க மாறி இருக்கா? எனக்கு தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு என்றான். என்ன ஆச்சு என்றாள் ஜெனி. எங்க இவளும் பாட்டி மாதிரிதான் போல. அவங்க பார்த்த அவங்க மாதிரியே தான் இருக்கு. எனக்கு வர கோவத்துக்கு என்று பல்லை கடித்தவன் தன்னை நிதானப்படுத்தி கொண்டான். என்னடா இப்பவே கோவப்படுற? அவ பழக்க வழக்கமே எனக்கு பிடிக்கல. என் கண்ணு முன்னாடியே டேட்டிங் போறா. நீ தானே சொன்ன என்னை அப்படி சைட் அடிச்சான்னு. இன்னும் எத்தனை பேரை இப்படி சைட் அடிச்சாலும் மும்பை கல்ச்சர்ல இருக்க எல்லா வேண்டாத கன்றாவியையும் அவகிட்ட இருக்கும் போல என்றான். நான் எங்கடா இவ்வளோ சொன்னேன் என்றாள் ஜெனி அதிர்ச்சியாய். அன்னைக்கு சொன்னதானே என்றான். நான் சொன்ன பொண்ணு இவ இல்லை. அதை தான் நான் இப்போ கேட்கலான்னு வந்தேன் என்றாள். சுத்தம் அதுவும் இல்லையா என்றவன், என்னோட வாழ்க்கையும் இப்போ கார்ப்பரேட் ஆயிடுச்சு பாட்டிக்கு என்றான். அப்புறம் எதுக்கு சம்மதம் சொன்னேன் என்றான். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. இல்லைனா இந்த ஜீவமித்ரன் யாராலும் கட்டி போட முடியாது என்றான் உருமலுடன். அப்படி என்ன காரணம்? நேரம் வரும்போது சொல்றேன். அப்போ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ண போறியா? கண்டிப்பா. பார்த்தா தெரியல. மணமேடை விட வந்தாச்சு. பாட்டி அவங்க ஆட்டத்தை ஆடி முடிக்கட்டும். என் ஆட்டத்தை அப்புறம் தொடங்குறேன். அதுக்காக வாழ்க்கையையே பணையும் வைக்கணுமா என்றாள் ஜெனி. நான் நினைச்சது நடக்கணும்னா எந்த இலைக்கும் போவேன். இதோ இப்பொழுது சென்னையில் எல்லை வரை வந்திருக்கிறான். அவன் நினைத்த காரியம் கை கூட வேண்டி. மறுநாள் கோயம்புத்தூர் வரை ஃப்ளைட்டில் சென்று அங்கிருந்து காரில் செல்வதாக முடிவு செய்திருந்தனர். முடிவு செய்து அதை செயல்படுத்தி இப்பொழுது கோயம்புத்தூரில் இருந்தனர். சுபஸ்வினி அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க தேஜஸ்வினி அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். தங்கை தன்னையே பார்ப்பதை உணர்ந்தவள் என்ன என்றாள். ஒண்ணுமில்ல என்ற தேஜு மனதிற்குள், 2 பேரும் ஒன்னாதான் பிறந்தோம். பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இவன் மட்டும் எப்படி இப்படி இருக்கா என்று யோசித்து கொண்டிருந்தாள். சுபஸ்வினிக்கு அவர்களின் அப்பாவின் நிறம். வசந்தாவை விட அவர் கொஞ்சம் கூடுதல் நிறம். தேஜஸ்வினி கொஞ்சம் நிறம் கம்மி. அதையும் மேக்கப்பில் ஈடு செய்திருந்தாள். என்ன ஆச்சு தேஜு என்று சுபஸ்வினி கேட்க, ஒண்ணுமில்ல. இந்த விகாஸ் எங்க கிளம்பாம இன்னும் என்ன செய்யறான் என்று அவனை தேடிக்கொண்டிருந்தாள். சாப்பிடுவதற்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்திருந்தனர். சாப்பிட்டு முடித்தும் கிளம்பாமல் விகாஸ் போன் பேசிக்கொண்டு வெளியே சென்றான். இன்னமும் அவனை காணவில்லை. அதோ வரா என்றாள் சுபஸ்வினி. கிளம்பலாமா என்றான். எங்க போன விகாஸ்? எதுக்கு இவ்வளோ நேரம் என்றாள் தேஜு. அதுவா, மித்ரன் சாருக்கு ஊட்டியில் ஒரு முக்கியமான வேலை இருக்காம். அவரும் ஊட்டி தான் வராராம். ஸோ நம்ம கூடயே ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டேன் என்றான் விகாஸ். ஐயோ, அந்த சிடுமுஞ்சியா என்றான் தேஜஸ்வினி. ஆமா, ஆனா அவர் முன்னாடி அப்படி எதுவும் பேசி வச்சிடாத. அவர் என்ன நம்பி வரார், அதுவும் எங்க ஊருக்கு. அவரை நல்ல முறையில் கவனிச்சு அனுப்பணும். எவ்வளோ பெரிய ஆளு, நம்ம கூட நம்ம கார்ல. அதுவே பெரிய விஷயம் என்றான் விகாஸ். அதை தான் நானும் கேட்குறேன். அவ்வளோ பெரிய ஆளு ஏன் ஊசி கார்ல வரணும்? சொந்த கார்லே போகலாமே என்றாள் தேஜு. அது எனக்கு எப்படி தெரியும் தேஜு? அவருக்கு பர்சனலாக என்ன ப்ராப்ளம்னு நமக்கு என்ன தெரியும்? அவர் கேட்டார், நான் ஓகே சொன்னேன், அவ்வளவுதான் என்றான் விகாஸ். அது யாரு என்றாள் சுபஸ்வினி தெரியாததை போல். அதான் நானும் நினைச்சு உன்கிட்ட வந்து பேசினாருன்னு சொன்னல, அந்த சிடுமூஞ்சி தான் என்றாள் தேஜு. அவ்வளவுதான். சுபஸ்வினிக்கு ஹார்ட் பீட் எகர தொடங்கியது. அவள் மறந்தாலும் விதி அவளை மறக்க விடுவேனா என்று சுத்தி சுத்தி ஆட்டம் காட்ட தயாராகி கொண்டிருந்தது. நான் வேணும்னா இன்னொரு கார் எடுத்துக்கலாம், இல்லைனா பஸ்ல போகலாமா என்றாள் சுபஸ்வினி. ஐயோ சுபா, நீ நினைக்கிற மாதிரி அவர் டெரர் பீஸ் எல்லாம் இல்லை. நல்ல மனுஷன்தான்.
பட் ஏதோ ப்ராப்ளம் போல. அதான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தார். மத்தபடி பயப்படுற அளவுக்கு அவரோட பிஹேவியர் இருக்காது. 1 1/2 நாள் அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கோம். தப்பா ஒரு பார்வை கூட பார்த்தது கிடையாது என்றாள் தேஜஸ்வினி. ஆமா, அவர பத்தி தேஜுக்கு தான் நல்லா தெரியும். இவ தானே அவர சைட் அடிச்சுக்கிட்டே வந்தா. சாப்பாட்ட கூட ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டாங்க. இல்லையா தேஜு? என்று போட்டு கொடுத்தான் விகாஸ். ரொம்ப ஓவரா பண்ணாத விகாஸ். சைட் அடிச்சேன் தான். ஆனா ஓவரா எல்லாம் இல்ல. லைட்டா சைட் அடிச்சேன். அதுக்குள்ள அந்த சிடுமூஞ்சி எல்லாத்தையும் கலைச்சிடுச்சே என்று சோகமாய் சொல்ல சிரித்தான் விகாஸ். ஆனால் சுபஸ்வினிக்கு இந்த பேச்சு இனிக்கவில்லை போலும். அவனுடைய தாக்கம் மனதில் இல்லை என்று தனக்குத்தானே முகமூடி போட்டு கொண்டிருந்தவளுக்கு அது பொய்யோ என்று எண்ண தோன்றியது. அவனை பற்றி பேச பேச உள்ளுக்குள் ஏதோ பிசையத் தொடங்க அதை அவர்கள் அறியாதவாறு சாமர்த்தியமாக மறைத்தாள் சுபஸ்வினி. ஆமா சுபா, அந்த சங்கி எப்படி உன்னைய விட்டா என்று தன்னுடைய அதிமுக்கிய சந்தேகத்தை கேட்டாள் தேஜு. அவ எங்க விட்டா? நானும் வரேன்னு தான் சொன்னா. ஆனா அவளுக்கு லீவ் கிடைக்கல. கொடுத்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு லீவு வாங்கிக்கன்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்ச உடனே வந்துடுவா என்றாள் சுபா. 2 பேரும் ஒன்னா தான் வேலையில ஜாயின் பண்ணீங்க. நீ டீம் லீடர் ஆகிட்ட. ஆனா அவ இன்னும் அப்படியே தான் இருக்கா என்று தேஜு கிண்டல் பண்ண, சங்கியை கிண்டல் பண்ணாத தேஜு, எனக்கு பிடிக்காது என்றாள். இப்படியே பேசின 2 பேரும் சண்டை தான் போடுவீங்க. அதனால இனியாவது அமைதியா இருங்க. இப்போ நீங்க திருந்திட்டீங்க. அது ஞாபகத்துல இருக்கட்டும் என்று விகாஸ் சொல்ல, ஆமல்ல, நாங்க திருந்திட்டோம் என்றாள் தேஜுவும் சிரிப்புடன். கிளம்பலாமா என்றான் விகாஸ். அந்த மிஸ்டர் சிடுமுஞ்சி எங்க வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணுவாரு என்று தேஜு கேட்க, போற வழியில அவரை பிக்கப் பண்ணிக்கலாம் என்றான் விகாஸ். டன் என்று தேஜு சந்தோஷமாக சொல்ல, இந்த ட்ரிப்புக்கே வந்திருக்க கூடாதோ என்று முதல் முறையாக மனதில் நினைத்தாள் சுபஸ்வினி. சிறிது தூரம் கடந்து சிட்டியை விட்டு வெளியே சென்று கொண்டிருந்தது கார். சற்று தொலைவில் நின்றிருந்தான் ஜீவமித்ரன். அவ்வளவு தூரத்திலும் அவனை அடையாளம் கண்டு கொண்டாள் சுபஸ்வினி. அதோ அங்க நிற்கிறார் என்று சுபஸ்வினி உணர்ச்சி பெருக்கில் சொல்லிவிட, அவளை ஆச்சரியமாய் பார்த்தனர் தேஜுவும் விகாசும்.